சாலையோரம் அண்ணாந்து நான் பார்க்க உன்னை போல ஒருத்தி எனக்கு கிடைச்சாலே என்ன போல சாலை யாரும் இல்ல ஊருக்குள்ளே அண்ணன் கொடி ஒன்னு தேர் அது பக்கம் நான் ஓடி வந்து பார்த்த போது இருந்த மந்தார தெரிவு போல் ஆபாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வீட முடிச்சு வந்து ஏற்றி வைப்பேன் ஆபாரம் தோட்டத்திலே கூடாரம் போட்டு வைப்பேன் வீட முடிச்சு வந்து ஏற்றி வைப்பேன் ஆகாசம் ஏகத்தனா ஆயா விரிச்சு வைப்பேன் உங்கடி எளிய தூங்க உங்க அத்த வர வரப்பேன் உன்னோட உறக்கத்தில் கனவாக நான் வருவேன் உள்ளத்தில முத்தங்கள் காதோட பேசிடுவேன் எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காங்க. எங்க வந்தாரு அப்பா? வந்து சொல்லிட்டு சிங்கப்பூர் போயிட்டாரு. உள்ளாளுக்கே நேரமத்தில் அவர் வந்தாருன்னா 2 நாள் ஆகும். அதனால எங்க அப்பா வந்து எங்களை கண்ணு கருத்துமா காவலை பார்க்க சொல்லியிருக்காரு. சரி, காவல் முக்கியம் இல்ல, காதல் தான் முக்கியம். அப்படியா? உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்ன விஷயம்? எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? நான் வர்ற நேரம் தாண்டா வேலை பார்க்குறேன். எல்லா வேலையும் பண்ணுவான். இது என்ன நடக்குன்னு எனக்கே தெரியல. எனக்கு ஒன்றும் புரியல. பல நாளா எனக்கு பொண்ணே கிடைக்கல. ஏன்? சரியா 2 மணிக்கு நாரதர் வந்துடுவாருன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. நான் என்ன நல்ல ஆளுகளாக போடக்கூடாது. 2 ஆளு நல்ல ஆளை போட்டு 10 ஆளு நாசமா போனால போடணும். அப்படிதான் நிறைய நடக்குது. அது மாதிரி போட்டா ஓகே ஆகி போயிடும். ஆமா, அப்போனா நீங்க எல்லாரும் நல்ல ஆளை போட்டா இப்படி போட்டா எங்களுக்கு சுத்த. நான் இந்த சொல்ற மாதிரி அண்ணன் 3 பாட்டு தான் பாடியிருக்காரு. ஒரு பாட்டு பாடினாலும் பாடி இருக்கிறேன். பேர் சொல்லல வாசிக்கல. எங்க அப்பா வந்து எங்க பேர் சொல்லவே நம்ம நேரம் ஆயிருந்தோம். தனியா வாசிக்கல. எவ்வளவு பாடி இருக்கு. ஒரு வாய்ப்பு அந்த விநாயகர் அல்லால அந்த பொம்பளை பிள்ளைக்கா ஒரு ஜோரா ஒரு கை தட்டு கொடுங்க. ஏன்னா சின்ன பிள்ளை நல்லா யானம்மா சரியா அண்ணன் சுதியை வச்சோம்னா கரெக்டா பாடுங்க. ஆனா இயற்கை இது மாதிரி ஒரு சில கலைஞர்கள்ட்ட நிறைய திறமை இருக்கு. வெளியே வர முடியல. அப்படி யாராவது நடிக்கணும் விருப்பப்பட்டா ஆம்பளை எல்லாம் வர வேண்டாம். நிறைய அடிச்சிருந்தா வாங்க. பேச்சுக்கு வர ஒருத்தனா போன் அடிக்கிறேன். இருந்தா வாங்க. நம்மளால ஏன்னா டான்ஸ் கிடைக்கல. இப்ப டான்ஸ் இருந்தா ஒரு நம்ம ஒரு பொழப்ப கொடுக்கலாம். யாராவது அப்படி தொழில் ஆர்வம் உள்ளவங்க இருந்தா பொம்பளை பிள்ளையோ ஆண்களா இருந்தாலும் சரி தினைக்கும் 4000 5000 சம்பளம் வாங்கலாம். உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா நாடகத்திற்கு பெண்கள்லாம் கிடைக்கல. நாடகம் சும்மா சொல்லி தருவாங்க. 5 பைசா வாங்காம சொல்லி கொடுக்க. சாப்பாடோட நாங்க வாங்கி கொடுத்து சொல்லி கொடுக்குறோம். யாராவது கஷ்டப்படுற பிள்ளை இருந்தா சொல்லுங்க. அன்பு சொந்தங்களே, நம்பர் தொடர் உண்டு. சொல்லுங்க, எங்களால முடிஞ்ச உதவியை செய்வோம். இப்ப நாடகத்துக்கு புதுமுகங்கள் நிறைய தேவைப்படுது. ஆமா, ஏன்னா நாடக கலைஞர் தான் முக்கியம். இப்ப நிறைய ஆளுங்க நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு பின்னால வேணும்ல ஆளு அது மாதிரி என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு பல நாளா பொண்ணே கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம இருந்து இந்த வருஷம் தான் பொண்ணு அமைஞ்சிருக்கு. எப்படி அமைஞ்சிச்சு? ஊருக்கு பொம்பளை கட்டி பிடிச்சா எப்படி கொடுப்பாங்க? அதான் நானும் சொல்லுவேன். ஆனா இந்த வருஷம் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பொம்பளை பிள்ளை இந்த கூட்டத்துல இருக்கா. இந்த கூட்டத்திலயா? ஆனா இன்னைக்கு தான் அமைஞ்சிருக்கா. யாப்பா இந்த கூட்டத்துல எப்படி கண்டுபிடிக்க இவ்வளவு கூட்டம் இருந்தா? நேருக்கு நேரம் பார்த்ததே இல்லை. என்ன இன்னைக்கு வர போறா, அவளை பார்க்கணும், கட்டி பிடிக்கணும், முத்த கொஞ்சணும். அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உலகம். ஆடி மாசம் 37ஆம் தேதி நீ இப்படி சொல்ற வந்து அந்த பிள்ளைய கண் கலக்காம கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்தணும். அதே கடைசி வரைக்கும் எங்கே வரைக்கும் ஆடி 37ஆம் தேதி அவளுக்கு எனக்கு கல்யாணம். நீங்க எல்லாரும் வந்துடணும். அவ பேர் என்ன தெரியுமா? பேர் என்ன? எந்திரி. அண்ணே நீங்க எந்திரிக்காதீங்க, உட்காருங்க. ஏண்டி அவ பேர் எந்திரி. என்ன பேரே வித்தியாசமா இருக்குது. ஆமாண்ணே. அதுக்கு முன்னாடி இப்போ ஒருத்தி வந்துருவானா. அவ பேர் என்ன தெரியுமா? கிளப்பு. கிளப்பு இதான் வேலையா ரெண்டுக்கும். அவ பேரு கிளப்பு, இவ பேரு எந்திரி. எங்க பாப்போம். ஆனா வர போறா, அவளை பார்க்கணும். இன்னொருத்தி வந்தாலும் அவ பேர் தெரியுமா? அவ பேரு சப்பு. எதை பிடிச்சு ஆத்தாடி. ஆஹா என்ன அழகு. ஒல்லி குச்சி உடம்பு காரி. ஹாய் ஒட்டிக்கிட்ட உம்பு காரி.
ரூம் புக்காரிட்டு யோசிச்சிருக்கி. ஹாய் ஹாய் இருந்துட்டேன். ஹலோ ஹாய் இருந்த கேட்கல, உங்களை புதுசாக பார்த்தனால ஹாய்ன்னு சொன்னேன். நீங்கள் நான் கட்டிக்க போகிற பொண்ணு எந்திரியோட அப்பத்தாவா இல்லை அந்த பிள்ளையோட அம்மாச்சியா? ஹலோ ஹலோ இங்கே வாங்க. ஹலோ கோதிக்கிறாய் இல்லை அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களா? நான் தான் உங்களுக்கு பார்த்த பொண்ணு எந்திரி. ஐயோ என் தலையில இடி விழுந்துருச்சு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த நிலைமையா? 10 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிச்சு இப்படியா? அடியே எந்திரி. ஓடி வாடின்னு பேசாதீங்க. ஏய் நடந்தது நடந்து போச்சு. அடியே ஆனா உன்னை பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓடி வாடின்னு பேசாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. ஏய் கட்டிக்க போற பொம்பளை பிள்ளைய உரிமையா அப்புறம் போடி வாடின்னு சொல்லாம பக்கத்துல உள்ள பொம்பளையா சொல்லுவாங்க. அடியே எந்திரி. ஆனா உன்னை நான் கட்டிக்கிற ரொம்ப பெருமைப்படுறேன். உன்ன மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணா நம்ம வீட்டுக்கு கரண்ட் புல்லு கட்டினே கூட வர மாட்டேன். வந்துட்டு போனால கிளப்பு அவ மாதிரி ஆளுகள்லாம் ஒரு நாளைக்கு 10 பேர் வருவேன். நம்ம ஈரக்கோலை நடுங்கி போயிருப்போம். ஓடி வாடின்னு பேசாதீங்க. சொல்றான்னு கேள்வி. ஓடி வாடின்னு பேசாதீங்க. நான் கண்ணி எழியாம இருக்கேன். கண்ணி எழியல. அடியே எந்திரி. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொல்லாது. ஆனா எங்க ஆத்தாலும் எங்க அப்பனும் உங்களுக்கு எதுவும் கட்டி வைக்க பாத்தியா அவங்களுக்கு தெரியும் நல்ல மாப்பிள்ளை யாருன்னு. நல்ல மாப்பிள்ளை எல்லாம் நினைக்கல. நகை வைக்கிற வழக்கு எப்படியாவது உன் தலையில தள்ளி விட்டு. நகையே நடி பெரிய நகை பொருளாத நகை. ஒரு பவனம் 1500 ரூபா விற்கிறாங்க. ஒரு பவன் 1500 ரூபா விற்கிறேன். இப்போ 50 ரூபா குறைச்சிருக்காங்க. 450 ரூபா 1450. ஒரு பவன் 1450. நீ நகை கடைக்கு போனே விராலி மலை கவரிங் கடைக்கு போனேடா. மானகட்ட போயிடண்டி 1.5 லட்ச ரூபா வச்சுக்கிட்டு அதானே 1,11,00,000 ரூபா தங்கத்துக்கு மட்டும். ஏன் கல்யாணத்துல இஷ்டம் இல்ல? நான் ஒரு லட்சியத்தோட இருக்கேன். வாத்தியாரே ஓ பொம்பளை பிள்ளைனா ஒரு லட்சியம் இருக்கேன். என்ன அப்படி லட்சியம்? ஒரு பட்ட படிப்பு முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஒரு ஜோரா கைதட்டு கொடுங்கண்ணே. ஏன்னா இந்த காலத்துல கல்வி முக்கியம். ஏன்னா மண்டை உள்ள போனாலும் அழியாது கல்வி செல்வம். இந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைச்சா பொம்பளை பிள்ளை படிச்சுன்னு கட்டிக்கிட்டு ஏறிடுங்க. ஆனா நீ படிக்கிறோங்கிற அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏன் நான் படிக்கிறத சொன்னா நீ என்ன படிக்க வைக்க போறியா? ஏய் சொல்லிட்டு நான் எவ்வளோ செலவானாலும் ஒரு 500 ரூபா செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன். பொண்ணாப்பு படிக்க வைக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா செலவழிது. ஒரு 500 ரூபா படிக்க வச்சு செலவழிக்கிறாரா? நான் படிக்கிறது பிஆர்சி உராலிமலை டு திருச்சி பசுமாரில் தெரியுது. சரி பிஆர்சி முடிச்சுட்டு எம்டிஎஸ்னா விராலிமலை டு சென்னை பாயிண்ட் டு பாயிண்ட். பஸ் இல்லை எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் தானே. ஏன் இவ்வளவு கல்யாணத்துல இவ்வளவு மலம் தட்டுறேன் தெரியுமா? ஏன் எங்க வீட்டுல அரைப்படி அரிசி வேக வச்சு வடிச்சு இறக்க முடியாது என்னால. சரி ஆனா ஒன்னே கட்டிக்கிட்டா ஒரு நாளைக்கு 3 படி அரிசி நான் வேக வைக்கிறேன். அடியே என் உருவந்தே அப்படி லோடு இழுக்காது. பெரிய மண்பானையே உள்ள வச்சிருப்பா இருக்க. அடியே எல்லாரும் சோறு அள்ளி சாப்பிட்டா நீ மொத்தமா கொட்டி உள்ள வச்சிருக்கா. சரி வா அடியே. அது மட்டும் இல்ல நான் இருப்பது 30 கிலோ, நீ 90 கிலோ இருப்பவர். அடியே ஒரு சல்லின்னு ஒண்ணு இருந்தா லோல இருந்தா அமுக்க முடியும். அமுக்குனா பரவாயில்ல, நீ நச்சு எரிஞ்சிருவ. பயப்படாது அடியே பயப்படாது. வாழ்க்கையில நம்ம தான் முக்கியம். வாழ்க்கைன்ற ஓட்ட உலக்க இருக்கான்னு நான் தெரியும். உன் பிரச்சனை அப்படி ஒரே தான் என்னை தடவாத. நீ நானும் கிட்டி தான் அடிக்கலாம். உன் தங்கச்சி வரா. என்னங்க இந்த முகூர்த்தத்திலே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு 10 புள்ள வைக்கணும். யாரு? நம்ம 2 பேர் தான். நீ வேணாம். ஏய் எங்க வீட்ல உன்னை என்னடா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணாங்கற? எங்க வீட்ல சொல்லிட்டாங்க நீ வேணாம். உங்க வீட்ல நம்பிராஜ் அப்பா என்னைய தான் மருமகளா ஏத்துறாரு. வேணாம் உனக்கு எனக்கு சாதகம் சரியில்லை. நாம 10 வருஷமா பழகணும் வச்சோம் போன வந்தான். என்னைய தவிர உனக்கு எந்த இழுச்சவாய் கட்டிக்குவா? 10 வருஷமா பழகணும் வச்சோம் கொடைக்கானல்ல போய் ரூம் போட்டோம். நீனா அது கொடைக்கானல்ல போய் ரூம் போடுறானா? உள்ளூர்லயே ரூம் போட மாட்ட நீ கொடைக்கானல்ல. அண்ணா நீ எனக்கு வேணாம். ஏய் என்னைய தவிர உன்னை எவடா கட்டிக்குவா? நீ வேணா இனிமே மூஞ்சிலே முழிக்காத. மரியாதை உங்க அப்பா வீட்டுக்கு போய் எனக்குன்னு ஒருத்தி நான் பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் வேற எந்த சிறுக்கியும் அப்படி சொல்லாத. எனக்குன்னு ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கா. நான் தான். இந்த குடும்பாலூர் சத்திரத்திலே இந்த கூட்டத்து மரியாதையா பேசுறீங்க. வார்த்தை அளந்து பேசு. அடி சக்காலத்தி முண்டா ஊர கடுத்த முண்டா அது அறுத்து புடுவே அறுத்து பொம்பளைய பாருவர் நல்லா காராச்சவுக்கு துண்ணி போட்ட மாதிரி ஆடி ஒன்ன பத்தி எனக்கு தெரியாது. ஆல் ரவுண்ட் கார 10 வருஷம் நீ வச்சிருந்தது. நீ பெட்டிக்கார 20 வருஷம் வச்சிருந்தது. இது வேறயா? கார 30 வருஷம் வச்சிருந்தது எனக்கு தெரியும்.
நீ இந்த மைக் செட் ஓனரை 3 வருஷமா பார்த்து கரெக்ட் பண்ணி உங்க 2 பேரை நான் ஜெயிப்பேன். உங்க 2 பேரை நான் வச்சிருக்கேன். டீ குடிக்காத டீ குளி. ஏற்கனவே குளிச்ச மாதிரி தான் இருக்கிற நீ. ஏற்கனவே தீ குளிச்ச ஒரு ரசனையில முட்டைய போட்டு உடைக்க பொம்பளை கிடைக்கிற பொம்பளை. மரியாதையா பேசு. அவளை பத்தி பேச. நம்ம 2 பேரும் சண்டை ஓட்டு. ஐயையே ஓ கூட சமாதானமே ஆக மாட்டார்ல. நம்ம 2 பேரும் உரல்லையும் ஒரு உலக்கை போட்டு இந்த உலக்க ஒரு ஆளுக்கு தான். எதுக்கு நீ கவலைப்படுற? உலக்கையில தேஞ்சிச்சுன்னா பூணு முடிச்சுக்குறோம். ஏய் என்னடி பூணு முடிச்சுக்குறோம். நீ வள்ளி அம்மா வருட்டுண்டி. எதுக்கு கவலை? 7 நாள் வாரத்துல எதுக்கு இருக்கு? 3 நாள் ஓ வீட்ல, 3 நாள் ஏ வீட்ல, பாக்கி ஒரு நாள் மிச்ச ஒரு நாள் விராலி மேல ஆஸ்பத்திரி போட்டு குளுக்கோஸ் தெம்பா இருக்கிறதுக்கு தான். ஏற்கனவே வாயை புடிச்சு இழுக்கு. இங்க வாங்க. சந்தோஷ ஊஞ்சலோட கண்டேனே ஒரு சந்தோஷ ஊஞ்சலாட கண்டேனே புது சங்கீதம் நானும் பாட வந்தேனே முத்து சிரித்தது முல்லை வெடித்தது முத்திரை இட்டிட சித்திரை வந்தது மலை தேனே இவற்றின் தூரம் இப்போது மலர் கொடியே பக்கம் வந்தாலேன்னு மோகவண்ண குயிலே சொர்க்கம் தந்தாலேன்னு முத்துமலர் கொடியை நீதான் கொண்டாலேன்னு முத்துமணி சரத்தில் கையும் கொண்டாலேன்னு தேய கனியே அழைக்கையில் மாங்குடியான் மருத்துவான் வான்மலை போல் பொழிகையில் பூமரம் தான் தடுக்குவான் அழகிய கலை நிலவே மனம் தரும் பூவிது மன்னனிடம் இவ செந்தூரம் செல்லும் காலம் எவ்வளே உன்னை என்னும் பொழுது நாணம் உண்டாகுது ஆசை என்னும் மலைகள் என்னை பந்தாடுது கண்ணி விழி கசவில் காதல் தேரோடுது காதலில மயில்கள் இங்கே நீராடுது நான் உனக்கெனவே பிறந்தவள் நீ தொடவே மலர்ந்தவள் உன்னருகே இருக்கையில் உன்னுலகம் தெரியுது பிறந்துன்னை அழைக்கிறதே விரைந்தேவா மனம் தரு பூவிது மன்னனிடம் மயங்குது ஒரு சந்தோஷம் இங்கே வள்ளிநாயகமாக நடிக்கும் ராசாத்தி அவர்களுக்கு 63 நாயன்மார்கள் சார்பாகவும் சிவனடியார்கள் சார்பாகவும் இந்த பொன்னாடையை போட்டுகிறோம். பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய 63 நாயன்மார்கள் சார்பாகவும் சிவனடியார்கள் சார்பாகவும் போற்றிய அன்பு சகோதரர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் இந்த புள்ள? நான் தான் உங்க நாத்துனா. யாருக்கு யார் நாத்துனா? அண்ணே ஒரு மண்ணு இங்கிட்ட ஒரு மண்ணு. யாருக்கு யார் நாத்துனா? ஏய் மரியாதையா பேசி பழகு. எனக்கு நாத்துனா இங்க பாரு என்ன மாதிரியா இருக்காங்க. ஏமா நீ நாத்துனான்ற? நானும் உங்க நாத்துனா. என்னடி விளக்குல விட்டி பூச்சி சிக்கன மாதிரி சிக்கிருக்க அன்னைக்கு. நானும் உங்க அண்ணே மட்டும் இல்ல தோழி புள்ள மட்டும் இல்ல தங்கச்சி மட்டும் இல்ல இது எவனே ஊதுவத்தி இந்த புள்ள? நான் சோறாக்கி வைக்க நீங்க 3 பேர் திண்டு வரீங்க மொத்தத்துக்கு. நீங்க ஓர ஆக்கிட்டாலும் ஓர வஞ்சன உனக்கு அதான் இப்படி இருக்க. நான் உங்க நாத்துனா. இந்த புள்ள 2 சப்பாத்திக்கு மேல திங்க மாட்டேங்குது ஆனா குறைய மாட்டேங்குது.
எனக்கு நீ எப்படி நாத்துனா? இவர் ஏத்துனார், நீங்க நாத்துனார். மைக் எடுத்து மண்டைய உடைச்சா. தங்கச்சி நீ தவறா நினைக்காத. இதுக்கெல்லாம் நீதான் நான் காரணம். சொல்ற 2 நிமிஷம் கேளு. இருங்க முதல்ல. அவ குறுக்கெழுத்து படிச்சிருக்கா. அட குருட்டு பையல போடாங்கிட்டு. பொம்பளை பிள்ளை எப்படியா பேசுவாங்க? இந்த பிள்ளை எப்படி பேசுறது நீங்க சொல்லி கொடுக்கறதுல? வாயில வந்ததான் பேச்சா? ஓடுமா ரெண்டு. சௌரியத்துக்கு பேசுற நீ. இஷ்டத்துக்கு பேசுற. இங்க பாரு, ஆம்பளையா இருக்கும்போது நீ எம்முட்டெல்லாம் பேசிக்க. பொம்பளையா என்னன்னு நிக்கும்போது ஒழுங்கா பேசி பழகு. முகர கட்டைய பாரு, முகர கட்டைய. வாயில வந்ததெல்லாம் பேச்சு. இவள சொல்லக்கூடாது. நாசமா போறவனே, நீ பார்த்த வேலை தான்டா. நார முண்டை. என்ன அப்படி பேசிட்டா? அடுத்த புருஷனுக்கு அலையற. ஏய் ஓடி வாடி என் தங்கம். எவ்வளவு திட்டுனாலும் இவ்வளவு அமைதியா இருக்கியேடி. ஏண்டி எங்க அண்ணன் மேல உனக்கு அவ்வளவு விருப்பமா? நீ விரும்புறியா எங்க அண்ணனை? எங்க அண்ணனை விரும்புறியா? வேற எங்க அண்ணன் உன்னை விரும்புறாரா? இந்த வார்த்தை என்ன வரலையேன்னு பார்த்தேன் வந்தல இருந்து. அம்மா அவ குறுக்கெழுத்து படிச்சிருக்கா. என்னங்கடா உங்க குறுக்கெழுத்துல போட்டுக்கிட்டு நக்கறது? ஏங்கண்ணே இது குறிஞ்சி நீளமா? இந்தம்மா காலையில இது என்னன்னு யோசிக்கிறோம். இல்ல எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த குறுக்கெழுத்தை பத்தி குறிஞ்சி நீளத்துக்கு தான் வந்திருக்கமான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த பிள்ளைக்கு தும்புற பத்தியா? குறிஞ்சி நீளமா? குமார் ராஜான்னு கேட்டோம். நீ எதுக்குடி அங்க போன? நீ எதுக்குடி அங்க போன? பார்த்த வேலை தான். அச்சி வாய் மூடி. நீங்க தான் விரும்பறாரோன்னு கேட்டா. வேண்டாமா? விரும்பலன்னு நேசிக்கிறாரா? உனக்கிட்ட நாங்க தான் பாத்து பேசணும். காதலிக்கிறாரா? காதியும் அடிக்கல. அம்மா சும்மா இந்த பத்தியா? ஏய் உன் பேச்ச கேட்டு பேசுற மாதிரி. எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? கல்யாணம் பண்ணி என்ன செய்ய? ஏன் இப்படி சொல்றீங்க? எனக்கு பேர என்னைக்கு எந்திரின்னு வச்சாங்களோ அங்க எந்திரிக்கவே மாட்டேன். ஏய் இந்த பிள்ளை இவள்கிட்ட வாயை கொடுக்கறது முதல் நம்ம தப்பு. உன் பிரச்சனை எவ்வளவு மரியாதையா கிளப்பு. ஓகே இருந்தாலும் ஓகே. பறவைலாம் வந்துருச்சு. உங்க 3 பேர்ட்ட என்னால மேய்க்க முடியாது சாமி. ஐயோ பெருதொல்லையா ஆளோட பாடுவது கேட்கவே. அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, அடுத்தவங்க சொத்து மேல இந்த ஆசையா, யாரவாறு போடுவது உங்க பாசையா, யாரவாறு போடுவது உங்க பாசையா. ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு உனக்காக சமந்தரித்த வாழையில. கோட்டைக்கு டிமுள்ளங்கு கொட்டு கோட்டைய விட்டு வேட்டைக்கு போக ஐயோ கிளம்பிடுச்சு கிளம்பிடுச்சு. அது மொட்டை முண்டா, மொட்டை முண்டா. மொட்டை பாப்பாத்தி மாதிரி தெரியுது. எதுக்கு மொட்டை பாப்பாத்தி மாதிரி தெரியல? நீ தான் இந்த சொல்லி பாத்தியா? தேவி பெரிய கொள்ள தென்மதுரை ஜில்லா